கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பிலே பிறருடைய பொருட்களிலே எது நமக்கு ஹலாலாகும், பிறருடைய பொருட்களிலே எதை நம்ம தொடக்கூடாது என்கிற செய்தியை இறுதியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த செய்தியுடைய தொடர்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளிலே வரக்கூடிய சந்தேகங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு நாளைக்கு ஒரு சந்தேகங்கிற அடிப்படையில் அதை விளக்கிட்டு நம்ம உள்ள போவோம். பிறருடைய பொருள் தவறாக சம்பாதித்திருப்பார்களேயானால், அந்த பொருளை நமக்கு அன்பளிப்பாக தருவார்களேயானால் அதை வாங்கிக் கொள்வது தவறு இல்லை என்று நாம சொன்னோம். இதுல ரெண்டு சந்தேகங்களை சில சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, பிறருடைய பொருள்னு சொன்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதனிடம் திருடி கொண்டாந்து கொள்ளையடித்து கொண்டாந்து வைத்திருக்கிற ஒரு பொருளை அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதுவும் பிறருடைய பொருள் தான். அதே நேரத்தில் ஒரு வட்டி, இந்த மாதிரி லாட்டரி, சினிமா, மதுபானம், இது மாதிரி பொருள்கள்ல சம்பாரிச்சு வச்சிருந்தாருன்னு சொன்னா அவர் அன்பளிப்பா தந்தா வாங்கலாங்கிறீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. திருட்டு பொருளுக்கும் கொள்ளையடிக்கிற பொருளுக்கும் அதே மாதிரி தவறான முறையில சம்பாதிக்கிற பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னு சொன்னா, ஒருத்தன் வட்டிக்கு வாங்குறான்னு வைங்களேன், மார்க் அடிப்படையில் அது தவறான பொருளுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அது சொந்தக்காரன் யாரு? அவன் தான் சொந்தக்காரன். இன்னொருத்தர் அதை கிளைம் பண்ண இயலாது. வட்டி வாங்கி ஒருத்தன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த பொருளுக்கு துன்யாவுடைய சட்டப்படி, உலக சட்டப்படி அதுக்கு சொந்தக்காரன் யாரு? அவன் தான் சொந்தக்காரன், வேற ஒருத்தனுடைய சொத்து இல்ல. திருட்டுங்கிறது அப்படி கிடையாது. நான் ஒரு ஆள்கிட்ட பார்த்தா திருடிட்டு வந்துட்டேன்னு சொன்னா இதை கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வாங்கிக்கலாம். ஏன் சொத்து கிடையாது. அது உலக சட்டப்படியே, மார்க்க சட்டப்படி திருட்டு ஹராம் தான், வட்டியும் ஹராம் தான். திருட்டு மூலமாக ஒருவனுக்கு சொத்து வருது என்று சொன்னா அது உலக சட்டத்தில் கூட அது அவனுடையது இல்லை. எவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. இன்னொருத்தன் பொருள் நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கிறது. ஆனா வட்டி, லாட்டரி, மது, சினிமா இப்படி சம்பாதிக்கிற காசு நான் என்னுடைய சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி என்னுடைய பணத்தை பறித்து விட்டார்கள், திருப்பி வாங்கிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா வாங்குவாங்களா? போலீஸ்ல போய் என்னுடைய பொருளை திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணா பிடிச்சி வாங்கி தருவாங்க. நான் சினிமா கொட்டையில டிக்கெட் வாங்கி ஏமாத்திட்டாங்க, சினிமாங்கிற முறையில் சம்பாரிச்சிட்டான், அதனால இந்த காசை எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கி தருவானா? வாங்கி தர மாட்டான். திருட்டுங்கிறத இன்னொருவன் கிளைம் பண்ணி வாங்க இயலும். அப்ப இவனுடையது இல்லை, எந்த ஒரு வகையிலும் இவனுடையது இல்லை. இவனா சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அடுத்தவன்ட்ட இருந்து மன உரிமை தான் கொடுக்கறான். மார்க்கத்தில் தடை இருக்கே தவிர சினிமாவுக்கு போய் காசு கொடுக்கறோம், மன விரும்பி தான் அந்த காசை கொடுத்துட்டு வர்றான். வட்டி காசு வாங்குறவன் மன விரும்பி தான் அந்த காசை கொடுத்துட்டு வர்றான். லாட்டரி சீட்டு வாங்குறவன் மன விரும்பி தான் கொடுத்துட்டு வர்றான். அவங்கிட்ட இருந்து அவனுக்கு புடுங்கி பறிச்சு எடுத்துக்கிட்டது இல்ல. அபகரிக்கப்பட்ட பொருளா இருந்தால் அது அவனுடையது அல்ல. வட்டியா இருந்தால் அது அவனுடையது, ஆனா முறைப்படி வந்தது இல்லை. இதான் ரெண்டுக்கு வித்தியாசம். இப்போ ஒருத்தன் வட்டி வாங்கி சம்பாதிக்கிறான், இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இஸ்லாத்துல இல்லாம நினைச்சிட்டான், பயங்கரமா சம்பாரிச்சு இன்னைக்கு திருந்தி இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இப்ப அந்த வட்டி அவனை வச்சுக்கலாம்ல, மார்க் படி வச்சுக்கலாம். நீ பையன் துபுத்தும் பழக்கும் சம்பாதிக்கும். நீங்கள் திருந்தி கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு பழையது அஃபல்லாஹ் அம்மா சலம், ஏற்கனவே உள்ளது அல்லாஹ் மன்னிச்சுதான் அது நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வட்டி வாங்கி ஒருத்தன் சம்பாதித்தவன் இப்பதான் வட்டி தவறுன்னு விளங்கி திருந்தி விட்டானே ஆனால் இதுக்கு முந்தி வாங்கினது அவனுக்கு ஹலாலா கூட ஆகி போயிடுது. திருடி சம்பாதிச்ச ஒருத்தன் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னா திருட்டு கொடுத்தவனுக்கு இவன் திருப்பி செலுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? திருப்பி தான் செலுத்தணும். ஒரு ஆள்கிட்ட கொள்ளை அடிச்சுட்டேன், ஒரு ஆள் சொத்தை அபகரிச்சு வச்சிருக்கிறேன், நான் நான் நல்லவன் ஆயிட்டேன், நல்லவனா திருப்பி கொடு, அவன் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்போம். அதனால இந்த டிஃபரெண்ட் நம்ம என்ன செஞ்சிருன்னு விளங்கி கொள்ளணும். அடுத்தவருடைய பொருளை அபகரித்தோ திருடியோ வைத்திருப்பானேயானால் அது அவன் வச்சிருந்தா அவன் வச்சிருக்கிறது ஹராம் தான். அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குறது என்னது? ஹராம், அவனுடையது அல்லது வேற ஒரு ஆளுக்கு தர்றான், அதனால அது வாங்கக்கூடாது. வேற மாதிரி சம்பாரிச்சு வச்சிருந்தான்னு சொன்னா அது அவனுடையது தான், முறைப்படி வந்ததில்லை, ஆனா அவனுடையது தான். அந்த வகையில் என்ன செய்யறோம்? அவன் தந்தா வாங்கிக்கலாங்கிற இந்த வித்தியாசத்தை என்ன செய்யணும்? இது ஒண்ணு விளங்கி கொள்ளணும். இதுலயே இன்னொரு கேள்வி, இதே விஷயமாக இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, ஒருத்தர் தவறாக சம்பாதித்தால் அது ஹராம் சொல்றீங்க, ஒருத்தன் தன்னுடைய இடத்தை வட்டி கடைக்கு வாடகைக்கு விடுறான்,
இவன் வட்டிலாம் வாங்கல, அதை வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. வட்டி வாங்குறது எப்படி ஹராமோ, வட்டிக்கு வாடகை விடுறது ஹராம் தான். இவருக்கு ஹராமத்தான் வரப்போகுது. அது வழங்காம என்ன செய்யறாரு அவரு? இந்த வித்தியாசத்தை வழங்காம கேட்கிறாரு. ஒருத்தர் வட்டி வாங்கின ஒருத்தர் நமக்கு அன்பளிப்பா தருவது என்பது வேற. நம்முடைய இடத்தை வட்டி கடை நடத்துறதுக்கு வாடகை விட்டு நடத்துனீங்கன்னா அந்த வட்டிக்கு துணை செஞ்சு வருமானத்தை வாங்குறீங்க, அது ஹராம் ஆயிரும். ரெண்டு ஒண்ணு கிடையாது. நம்ம அந்த தீமைக்கு துணை செய்தல் என்கிறது வறுமையானால் அது ஹராம் ஆயிரும். நம்ம எந்த வகையிலும் துணை செய்யல, அவன் சம்பாரிச்சது அவனுக்கு அந்த யார்கிட்ட சம்பாரிச்சான அவனுக்கு உள்ள விவகாரம், நமக்கு அவன் தர்றான். இந்த வித்தியாசம் விளங்கிறாம என்ன செய்யறாங்க? அப்ப தப்பான காரியத்துக்கு வாடகை விடலாமா, அது செய்யலாமான்னு கேட்டா வாடகை விடக்கூடாது. ஏன்? வாடகைக்கு விட்டால் அந்த தப்புக்கு நீங்கள் துணை செய்கிறீர்கள். தப்புக்கு துணை செய்து சம்பாதித்தால் அதுவும் ஹராம். தப்பான வழியில் வட்டிக்கு சம்பாதிக்கிறது எப்படி ஹராமோ, வட்டிக்கு இடம் கொடுத்து அதிலிருந்து சம்பாதிப்பது என்னதான் அது ஹராம். அது செய்யக்கூடாது. அவன் வாங்கி முடிச்ச பிறகு நமக்கு தர்றான், அந்த விஷயத்தான் பேசணும். இதே விஷயமாக இன்னும் சில கேள்விகள் இதே விஷயமா இதே டாபிக்ல சில சகோதரர்களுக்கு இருக்கிறது. அது நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நேற்றைய உரையுடைய தொடர்ச்சியில என்னன்னு கேட்டா, மனைவிகளுக்கும் ஒருத்தனுடைய மனைவிகளுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கணவனுடைய தந்தையுடைய சொத்துல ஒரு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை இருக்கிறது? அவர்கள் ஒழுங்காக கொடுக்கல என்று சொன்னா நியாயமான முறையில தேவையான அளவுக்கு அவங்கள கேட்காமலே எடுத்துக்கொள்ளலாம். கணவனுடைய சொத்துல இருந்து மனைவி என்ன செய்யலாம்? ஒரு 100 ரூபாய் தேவை இருக்கு, 50 ரூபாய் தான் கொடுக்கிறாரு, ஆனா அவர் கொடுக்க ஏழு நியாயமா எடுத்தா அவனு பாதிக்காது அப்படின்னு இருந்தால், அவருக்கு தெரியாம மனைவி எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அதுல என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அது மாதிரி மகனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, தந்தைக்கு அந்த அந்த கொடுக்கிறது கெப்பாசிட்டியும் இருக்கிறது, கொடுக்க மாட்டேங்கிறாரு, 1000 ரூபாய்க்கு 200 தான் கொடுக்கிறாரு, அவருக்கு தெரியாம எடுத்துக்கலாமான்னு கேட்டா அது எடுத்துக்கொள்ளலாம். அது பிறர் பொருள் கிடையாது. பாப்பா சொத்த பிள்ளை எடுத்துக்கொள்வது என்ன இல்ல, பிறர் பொருள் கிடையாது. கண்டிஷன் என்ன? நியாயமா இருக்கணும், நியாயமா நேர்மையா இருக்கணும். இது எடுத்ததுனால அவர் சந்தையில் நின்றக்கூடாது, அவர் ஒரு வாக்களிச்சிருப்பாரு, அதுக்கு வச்சு இந்த ரூபாய் நீ எடுத்துட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்குன்னு நேற்று சொன்னோம். அதே மாதிரியாக இன்னொன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அன்ஃபகத்தில் மரது மின் தஆமி பைத்திஹா, ஒரு பெண் அவருடைய வீட்டில் சமைக்கிற அந்த உணவை சாப்பாட்டை அவள் செலவிடுகிறார். பசிக்குன்னு ஒருத்தன் கேட்கறான், சோறு அள்ளி போடுறா ஒரு பெண், சாப்பாடு கொடுக்கிறார். அது சாப்பாடு கொடுக்கிறது கூட கைர முஃப்சிதத்தின், அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நாசமாக்கி விடாத வகையில, பாழாக்கி விடாத வகையில, குடும்பத்தை பாதிக்காத வகையில ஒரு 10 பேருக்கு கூட சோறாக்கி கொடுக்கிறான். ஆக்கும்போது சோறாக்கும் பொழுது வீட்டுல உள்ள 10 பேர்னு சொன்னா இன்னொரு 10 பேருக்கு சேர்த்து போட்டு ஆக்கி கொடுக்குறான். அதனால அது பாதிப்புலாம் வராது, இருக்குது, அல்லாஹ் கொடுத்துருக்கான். அல்ல கூட ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஆக்குறான், அதனால புருஷனுக்கு என்ன செய்யாது, பாதிப்புலாம் வராது. அது மாதிரி அவள் செய்தாலேயானால் கானலகா அஜுருஹா, அவளுக்கு அதுக்கு கூலிதான் உண்டு, தண்டனை கிடையாது. புருஷனுடைய சோத்தை புருஷன் இல்லாத போது இன்னும் 2 பேருக்கு சேர்த்து ஆக்கி 2 ஏழைகளுக்கு கொடுக்குற, டெய்லி கூட கொடுக்குறான், 10 பேருக்கு சோத்தாக்கி கொடுக்குறான். ஆனா அதனால குடும்பத்தை பாதிக்காது. அந்த மாதிரி இருந்தால் நீ எப்படி புருஷன் காசை கேட்காம கொடுத்தேன்னு கேள்வி வராது. மாறாக என்ன வரும் கேட்டா, இந்த கூலி வாங்கிக்க, புருஷன் காசு உன் காசு தான், அதனுக்கு அர்த்தம். அப்ப கானலகா அஜுருஹா, அதற்கான கூலி அவளுக்கு கிடைக்கும். பிமா அன்ஃபகத், அவள் செலவழிச்சதுக்காக வேண்டி கூலி கிடைக்கும். ஒலி ஜௌஜிஹா அஜ்ருஹு பிமா கஸப, புருஷன்காரன் சம்பாரிச்சு கொடுத்தான், அதனால அவனுக்கும் கூலி கிடைக்கும். அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து இவ தர்மம் கொடுத்தாலேயா, சாப்பாடு கொடுத்தாலேயானால் இது சாப்பாடு கொடுக்கிறது தான். ஒரு 10,000 ரூபாய் தாங்கன்னு ஒருத்தர் கேட்டு வந்தாலும் புருஷன் காசு எடுத்து கொடுத்து விட கூடாது, அதுக்கெல்லாம் இது கிடையாது. உணவு கொண்டு வருது, இந்த அரிசியில வருது. ஒரு மனைவி என்ன செய்யலாம்னு கேட்டா, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி புருஷன் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்ல. வீட்டு வாசல் பிச்சைக்காரன் வேண்டாம், போன போட்டு ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கான், சோறு போடவா, இப்படியே கேட்டுட்டா இருக்க முடியும்? பிச்சைக்காரன் வந்தா அவங்க டிபார்ட்மெண்ட் அது, பிச்சைக்காரன் வர்றா சோறு கேட்கிறான், இதெல்லாம் பர்மிஷனை கேட்டு இருக்க முடியும்? நம்ம வாட்டு போட்ட வேண்டியதான். அப்ப என்ன சொல்றாங்க, கொடுத்ததுனால இவனுக்கு நாலேஜ் கூட இருக்காதான கூலி கிடைச்சு போயிடும். இந்த புருஷன்காரனுக்கு இவ கொடுத்தது தெரியுமா, 2 பேருக்கு பிச்சை போட்டது, 5 பேருக்கு பிச்சை போட்டது தெரியுமா? தெரியாவிட்டால் கூட அவளுக்கும் கூலி கொடுத்தால் அந்த மனசுக்காக வேண்டி, காசு இவனுடைய காசு தானே, அதனால இவனுக்கும் கூலி கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது கூலி கிடைக்கிற விஷயத்துக்காக நான் சொல்லல, மனைவிக்கு கணவனை கேட்காமல் இந்த பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு கையாளலாம். எந்த அளவுக்கு கையாளலாம்? ஏழைபாளைகளுக்கு உணவளிப்பதற்காக வேண்டி மனைவி நினைத்தால் கணவன்கிட்ட கேட்க வேண்டியது இல்ல, இது குற்றமாகாது, நல்ல காரியம். பிறர் பொருள் வராது. எதுக்கு சொல்றோம்? பிறர் பொருள் ஹராம்ங்கிறதுல இருந்து உள்ள விதிவிலக்குக்காக இந்த டாபிக்கை எடுக்கிறோம். இது புகாரியில 1425,
1437, 1440, 1441, 2065 ஆகிய ஹதீஸ்களை நீங்க புகாரில தமிழாக்கருக்கு எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம்னு கேட்டா, இந்த ஏழைகள் வந்தா சாப்பாடு கொடுக்கிறது இருக்குல்ல, இவன் பொதுவா சொல்லி வச்சிருக்கான், எந்த ஏழை வந்தாலும் நீ சாப்பாடு கொடுத்துரு, அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தான்னு வைங்க. அப்படி சொல்லி வச்சிருந்து இவன் கொடுத்தா தான் இவனுக்கு முழு கூலி கிடைக்குமா. இவன் சொல்லாம அவ கொடுத்தான்னு சொன்னா பாதி கூலி தான் இவனுக்கு கிடைக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. கூலி கிடைக்கும்னா முழு கூலி உங்களுக்கு வேணும்னா என்ன செய்யணும், வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன், என்ன செய்யணும், இந்த ஏழை பழைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்களா, அதெல்லாம் கொடுத்துக்க, பிரச்சனை இல்லை, எத்தனை வேணாலும் கொடுத்துக்க, ஒரு கூட அரிசியை போட்டு ஆக்கிக்க, ஏழைகளுக்கு கொடுக்குற பத்தி பஞ்சாயத்து இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்க, உங்களுக்கு முழு கூலி அப்படியே கிடைச்சிடும். சொல்லாம வந்துட்டீங்கன்னு வைங்க, பொதுவா ஒரு தடவை சொன்னாலும் டெய்லி சொல்ல தேவையில்லை, இன்னைக்கு அண்ணனுக்கு போய்கிட்டு அன்னைக்கு இவ்வளவு கொடுத்து அப்படி சொல்ல தேவையில்லை. ஜென்ரலாவே நீ என்ன சொல்லலாம், பொதுவா நீ எப்ப வேண்டாலும் ஏழை பழைய கொடுத்துக்கமான்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீங்கன்னா, அவங்க எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ நீங்க கொடுத்ததாக உங்களுக்கும் கூலி, அவங்க நின்று கொடுத்ததுனால அவங்களுக்கும் கூலி, ரெண்டு பேருக்கும் கூலி யாருக்கும் குறைக்காது. அவங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்க கூலி எல்லாம் குறைக்க மாட்டான், உங்களுக்கு கூலி தர்றதுக்காக வேண்டி அவங்க கூலி நல்லா குறைக்க மாட்டான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இதா அன்ஃபகத்தில் மரஅத்து மின் கஸ்பி ஜௌஜிஹா, கணவனுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பெண் செலவிட்டால், அன் கைரி அம்ரிஹி, அவனுடைய ஆர்டர் இல்லாமல், அவனுடைய அனுமதியை உத்தரவு இல்லாமல் செலவிடுவாளையானால், ஃபலஹு நிஸ்பு அஜ்ரிஹி, அவனுக்கு பாதி கூலி தான் கிடைக்கும். நீ உன் காசுல இருந்து உன் மனைவி உனக்கு தெரியாமல் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் அவர் நல்ல காரியம் பண்ணினால் அவளுக்கு ஒரு முழு கூலியும் உனக்கு ஒரு பாதி கூலி, ஒன்றரை கூலி தான் கிடைக்கும். எப்ப முழு ஆளுக்கு ஒவ்வொரு கூலி எப்ப கிடைக்கும் என்று சொன்னால், நீ சொல்லி அவ செஞ்சிருந்தாலேயானால் உனக்கு அவளுக்கு பாதிப்பு வரல. இப்ப ரெண்டுலையுமே நீ சொல்லி செஞ்சாலும் சரி சொல்லாம செஞ்சாலும் சரி அவளுக்கு கிடைக்கிற கூலி குறைய மாட்டேங்குது. யாரு குறைஞ்சு போயிருது, புருஷங்காரன் சொல்லி பர்மிஷன் கொடுத்திருந்தானேயானால் அவனுக்கு முழு கூலி கிடைக்கிறது, சொல்லாம வந்துட்டானேயானால் பாதி கூலி கிடைக்கும். இது புகாரியில 2066வது ஹதீஸ்லையும் 5195வது ஹதீஸ்லையும் 5260வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது கூலிக்காக உள்ள டாபிக் இல்ல. என்ன டாபிக் இது, ஒரு மனைவிக்கு இந்த ரைட் இருக்குதுங்கிறது தான். இது நம்ம எதுக்கு சொல்றோம், மனைவிக்கு கணவன் சொத்துல கேட்காமலேயே செலவழித்தால் கூலி இருக்குன்னா கேட்காம செலவழிக்கலாம்னு அர்த்தம் அதுல வந்துருதுல. கேட்காமல் கொடுப்பாளையானால் பாதி கூலின்னா கேட்காம கொடுக்கிற உரிமை அவளுக்கு இருக்குன்னு வந்துருதுல, அதனால அவளுக்கு பாதி கூலி கிடைக்குது. அது விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகியுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா அஸ்மா, அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரொம்ப ஏழையா இருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப வறுமையான ஒரு நிலையில இருந்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மாலி மாலுன், எனக்கு எந்த காசு பணமே இல்லாம இருக்கிறேன், நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், ஆனா எனக்கு உள்ள காசுன்னு சொன்னா ஜுபைர் கணவர் கொண்டாந்து வீட்டுல வைக்கிறாரு அந்த காசை தவிர எனக்குன்னு எந்த ஒரு காசும் கிடையாது. பாப்பா மாட்டு இருந்து வந்தது வந்த மாதிரி அது பொருள்கள், என் பேர்ல உள்ள வீடு வாசல் சொத்து நகை ஒண்ணுமே இல்லாம நான் இருக்கிறேன். அதனால அதுல இருந்து எடுத்து நாங்க தர்மம் செஞ்சுக்கிட்டுமா கேக்குறாங்க. என் புருஷன் கொண்டாந்து வைப்பார்ல காசு, அந்த காசை தவிர வேற காசு எனக்கு ஒண்ணும் கிடையாது, அதுல இருந்து நான் தர்மம் செஞ்சுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தசத்தகி, தர்மம் செஞ்சுக்க. ஆனா இது செஞ்சுக்க நீங்க மொட்டையா சொன்னால் நீ விளங்கிக்கிறணும். என்ன விளங்கிக்கிறன்னு, இதுக்கு முந்தி பொதுவா சொன்னாங்கல்ல, அவனுக்கு சந்தியில் நிப்பாட்டுற அளவுக்கு செஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் வச்சுக்கிறேன். தர்மம் செஞ்சுக்கன்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு தர்மம் நிப்பாட்டக்கூடாது. அவனுடைய சக்தி, அவனுடைய தேவை, புருஷனுடைய கெப்பாசிட்டி என்ன, அதையெல்லாம் கவனித்து, அதெல்லாம் வேற பில் மௌரூஃபின் வந்துருச்சு, நேற்று சொன்ன ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப அவனுடைய நல்ல விஷயங்கள்ல, நேர்மையான விஷயத்துல இந்த அளவுக்கு புருஷன் நம்ம எடுக்கலாமான்னு கணக்கிட்டு என்ன செய்யணும், எடுத்து தர்மம் செஞ்சுக்க, உனக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில 2590வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால மனைவிக்கு இந்த உரிமை இருக்கிறது. ஆனா ஒரு ஹதீஸ நாளைக்கு நீங்க பார்த்துட்டு கேட்டக்கூடாது இல்லையா, மனைவி வீட்டுல கணவன் அனுமதி இல்லாம ஒரு பருக்கையை கூட எடுத்து அடுத்தால கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸை யாராவது மட்டும் காட்டி என்ன செய்வாங்க, இப்படி சொல்லி எப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அது என்ன ஹதீஸ்னு சொன்னா, லா துன்ஃபிகு இம்ராத்துன் ஷையன் மின் பைத்தி ஜௌஜிஹா, கணவனுடைய வீட்டிலிருந்து ஒரு பெண் எதனையும் செலவழிக்க கூடாது, இல்லா பி இத்னி ஜௌஜிஹா, கணவன் அனுமதி வாங்கினாலே தவிர செலவழிக்க கூடாது. வீட்டில் உள்ள புருஷனுடைய வீட்டில் இருந்தால் அவனுடைய கையில உள்ள செலவழிக்கலாம். புருஷனுக்கு சொந்தமான விஷயமாக இருந்தால் அவன் அனுமதி இல்லாம எந்த ஒன்றையும் செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கீழே யார ரசூல்கிட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள்லாம், உலத்தாம், சோறு கூட சோறு உணவு, ரொட்டின்னு வச்சுக்கிறீங்களா, நமக்கு சோறு உங்களுக்கு ரொட்டி, இந்த உணவு கூட கொடுக்க கூடாதா,
எடுத்து செலவழிக்க கூடாதுங்கிறீங்கல்ல, பசிச்சா ஒருத்தனுக்கு சாப்பாடு கூட போடக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, "வாக்க அஃலலு அம்வாலினா", அதானப்ப செல்வத்துல சிறந்த செல்வம், அதை எப்படி கொடுப்ப? கொடுக்க கூடாது, அதுவும் தான் கொடுக்க கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி போடுறாங்க. அப்ப ஏழைக்கு சோறு கூட போடக்கூடாது, புருஷன் அனுமதிச்சா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துப்பட இந்த ஹதீஸ் திருமிதியில 660வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம சொன்ன அவ்வளவுக்கு மாத்தமா இருக்குது. இது வரைக்கும் செலவழிக்கலாம், கேட்காம செய்யலாம், கூலி தான் இருக்குது, அவனுக்கு கூட பாதி கூலி இருக்குது என்கிற மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, அதுக்கு மாற்றமாக திருமதியில் வரக்கூடிய 660வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லி நம்ம குழம்பிட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸோட கம்பேர் பண்ணும் பொழுது இது ஆதாரப்பூர்வமானது அல்ல. இதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் சுரஹ்பீல் பின் முஸ்லிம் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் பலவீனமான ஒரு ஆளு. இவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் சரியானதா இருக்காது, கொஞ்சம் கூட குறைய ஞாபக சக்தி இல்லாம கூட குறைய சொல்ற ஒரு ஆளா இருக்கிறாரு. செய்தியும் பார்க்கிறோம், அவ்வளவு மாத்தமா வேற இருக்குது. கூட குறைய சொல்றவருங்கிறது விளங்கவும் செய்யுது. எப்படி விளங்குது? நல்ல பக்காவான ஆட்கள் இதுக்கு உல்டாவா சொல்றாங்க, நேர் மாத்தமா சொல்றாங்க. இவர் கூட குறைய சொல்ற ஆளு அதுக்கு மாத்தமா சொல்றாருன்னு சொன்னா, கரெக்டான ஆட்கள் வழியாக சொல்ல அஸ்மா சொல்ற செய்தியை பார்க்கிறோம், அது மாதிரி ஆயிஷா நாயகி சொல்ற செய்தியை பார்க்கிறோம், அது மாதிரி ஜாபீர் அறிவிக்கிற செய்திகள், நிறைய சஹாபாக்கள் இந்த கருத்துக்களை அறிவிக்கிறாங்க. அவ்வளவு பேர் அறிவிக்கிற ஹதீஸ்கள்லாம் எல்லாரும் நல்ல நல்ல ஆட்களாவே இருக்கிறாங்க, நல்ல கரெக்டா உறுதியான ஆட்களா இருக்கிறாங்க. அதனால இந்த ஹதீஸை யாரை எடுத்துக்கொண்டு காட்டினார்களே, ஆனால் இது தள்ளுபடி செய்யப்பட்ட ஹதீஸ். இதை சொல்ற ஆள் ராங்கா சொல்லி இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒன்னு விளங்கியோ ஏதோ கவனக்குறைவுலையோ அவர் மிஸ்டேக் பண்ணி இருக்கிறார்னு சொல்லி ஹதீஸ்களை வல்லுநர்கள் இதுக்கு முடிவு கட்டி இருக்கிறாங்க. அதனால இது நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. தாராளமா என்ன செய்யலாம், மனைவிக்கு அந்த ரைட் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி இல்லாம உறவினர்கள் இருக்காங்கல்ல, உறவினர்களுக்கு உணவு விஷயத்தில் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணவுல மட்டும்தான். சில உறவினர்கள் வீட்டில் போய் அவங்க வீட்டு உணவை அவங்கள கேட்காமலே நீங்க சாப்பிடலாம். சில உறவினர்கள் விஷயத்துல மார்க்கம் என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த உரிமையை தருது. எப்படா என் வீட்டில் சாப்பிட்டு கேட்க முடியாது. அப்படி அல்லாஹ் குற்றம் இல்லை என்று குர்ஆன்லயே அல்லாஹ் அனுமதிக்கிறான். இதை குர்ஆன்லயே அந்த லிஸ்ட போட்டு இன்னும் ஆளுக்கு வீட்டில் போய் நீங்க சாப்பிடுவது குற்றம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்றான். யார் யார சொல்றான்னு கேட்டா, அதாவது உங்களுடைய தகப்பனாருக்கு தனி வீடு, நீங்க தனியா இருக்கிறீங்க, ஒரே வீட்டுல இருந்த பஞ்சாயத்து இல்லையே, நீங்க தனியா ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, உங்க அத்தா தகப்பனார் என்ன செய்யறாரு, வேற ஒரு வீட்டுல இருக்காரு, நீங்க வாட்டு வாப்பா பார்க்க போறீங்க, போய் அடுப்பாங்கிற வரைக்கும் போய் சோத்தை போட்டு தின்ட்டு வந்துடலாம். வழங்குதா? வாப்பாட்ட பர்மிஷன் கேட்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம வாப்பா சொத்து நம்ம சொத்து தானே. தகப்பனார் வீடா இருந்தால் அவங்க வீட்டுல போய் என்ன செய்யலாம், அல்ல அழகா சொல்றான். என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்கு லைச குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அந்த குழு மின் புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவது அது குற்றம் கிடையாது, உங்க வீட்டுக்குள்ள சாப்பிடுறது. அதே மாதிரி அவு புயூத்தி ஆபாய்க்கும், உங்களுடைய தந்தையர்கள் உங்க அப்பாமார்கள் அத்தாமார்களுடைய வீட்டுல போய் சாப்பிடுவது என்ன இல்ல, குற்றம் இல்ல. அல்லது உங்க தாய் தனியா இருக்கிறாங்க, தாய் தனி வீட்டுல இருக்கிறாங்க, நீங்க தனியா இருக்கிறீங்க, அல்ல பாப்பா இறந்து போயிட்டார், அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு போறீங்க, அம்மா வீட்டுல போய் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம். குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வருவாங்கல்ல, இது ஆம்பளையோட பொம்பளைகள் ரொம்ப பேசாகும். பாப்பா வீட்டுல சாப்பிடுறதுங்கிறது யாருக்கு பொருத்தமாகும், ஆம்பளைகளுக்கு வர்றதை விட. ஏன்னா ஆம்பளை தகப்பன் புள்ள ஒன்னா தான் இருப்பாங்க, பெரும்பாலும் கவனிக்காம புள்ள கவனிக்காம போனா தான் பாப்பா தனியா இருக்கிற நிலை வரும். ஆனா பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க அத்தாவை பார்க்க வர்றாங்க. அத்தா கொஞ்சம் சோறு எடுத்து போட்டுக்கிட்டுமா, அதெல்லாம் தேவை கிடையாது. அம்மா கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுக்கிட்டுமா, அது நம்ம பாட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். நம்ம பாப்பா நம்ம உமா அழுதியா. அப்ப மகளாகவும் மகனாகவும் இருப்பார்களே ஆனால், அவங்க தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தார்களே ஆனால், திங்கிறதுக்கு தான் அதுக்கு ஆளிட்டு வந்துடக்கூடாது. திங்கிறது குற்றம் இல்லைங்கிறான், நல்ல விளைக்கிறேன். பாப்பா வீட்டுல ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு நகையெல்லாம் கட்டி தூக்கிட்டு வந்துடலாமா, அம்மா நகை நம்ம நகை தான் சொல்லக்கூடாது. எல்லாம் திங்க எதுக்கு மட்டும் சொல்றான், அந்த குழு உண்பது, இந்த உண்பதுக்கு மட்டும் தான் இதுல பர்மிஷன். சொந்தக்காரங்கள் விஷயம் நமக்கு என்ன அனுமதி என்று கேட்டா, பாசில் கட்டி வர்றது கூட அனுமதி கிடையாது. உண்பதுன்னு சொன்னதுனால அந்த தோட்டம் துறவுகளுக்கு சொன்ன அந்த மாதிரி சட்டம் தான். திங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க போய் சாப்பிட்டு வீட்டுல இருந்து 8 பேர் இருக்காங்க, பார்சல் கட்டி எடுத்துட்டு போக முடியுமா, அதுக்கு உங்களுக்கு கேட்கணும். அவங்க ஒத்துக்கிட்டா எடுத்துட்டு போகலாம், பர்மிஷன் இல்லாம எடுக்கக்கூடாது, நீங்க சாப்பிட்டுக்கலாம். அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ், அந்த குழு மின் புயூத்தி அவுபுயூத்தி ஆபாய்க்கும், உங்களுடைய தகப்பனார்களுடைய வீட்டுகளில் போய் நீங்க சாப்பிடலாம். அவுபுயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய அம்மாமார்கள் தாயார்கள் வீட்டில் சாப்பிடலாம். அவுபுயூத்தி இஹ்வானிக்கும், உங்க அண்ணன் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு போறீங்க, நல்லா போய் சாப்பிடுவாங்க. அண்ணன் வீட்டுல போய் தம்பி என்ன செய்யலாம், உரிமையா சோத்த வாழைப்பழம் இருக்கு, எதோ இருக்கு, எடுத்து சாப்பிட்டு வாட்டுக்கலாம். வீட்டுல பண்டங்கள் வச்சிருக்காங்க, நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டுமா, அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நம்ம அண்ணன் வீடு தானே, அண்ணன் வீட்டுல தம்பி தம்பி வீட்டுல என்ன செய்யலாம், இந்த அப்பதான் வருங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இஸ்லாம் என்ன செய்யுது,
இந்த சகிப்பு வரணுங்கிறதுக்காக வேண்டி இதை அனுமதிக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, அவனுக்கு உரிமையோட அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான. நீ இன்னைக்கு எடுத்தனால அவன் எடுக்க போறான், நீனா போய் எடுத்துட்டு இருக்க போறது இல்ல. அன்பு அதிகரிக்கும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா இத பெர்மிஷன் கொடுக்குறான். இத குர்ஆன்லயே அவு யூத் இஹ்வானிக்கும், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரனா அண்ணன் தம்பி ரெண்டும், அவங்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது குற்றம் இல்லை. அவு யூத் அகவாத்திக்கும், உங்க சகோதரி வீட்டுல போய் சாப்பிடுறது குற்றம் இல்லை. இது இந்த சகோதரருடைய கணவன்மார்கள் கவனிச்சுக்கணும். என்ன அவன் அப்ஜெக்ஷன் பண்ணுவான்ல, ஒரு நம்ம தங்கச்சி வீட்டு சாப்பிட போறோம், அவன் தங்கச்சி புருஷன் இருப்பா, என்னது வந்து போறான்னு கேட்குவான்ல, அவன்கிட்ட காட்டி மார்க் அனுமதிச்சு இருக்குது, அவன் இங்கதான் செய்வான், அவனை புரிய வச்சுக்கிறேன். ஏன்னா இவ சகோதரி வீட்டுனா இவருக்கு ரைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல, ஆனா தப்பு கிடையாது. இந்த ஆயத்தை எடுத்து காட்டினா என்ன செய்வார் அவரு, இறை நம்பிக்கை உள்ள ஒரு சகோதரனா இருந்தாருன்னு சொன்னா சரி பரவாயில்ல, அல்லாஹ் சொன்னா விட்டுரு, நான் ஒன்னும் தலையிடல, உங்க அண்ணன் தானே சாப்பிட்டு வரான் போ அப்படின்னு என்ன செஞ்சிருந்தேன், அவர் சரியாயிருக்கு. நீங்க அப்படி இருந்தா கூட மறுக்க கூடாது. உங்க மனைவிமார்களுடைய தேடி அவருடைய சகோதரர்கள் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டாங்கன்னா கேட்காம சாப்பிட்டா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, என்ன பாட்டு சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. கேட்டா என்னவாயிரும், அல்லாஹ் கொடுத்த ரைட்டு நீங்க பறிக்கிறீங்களா இல்லையா. நீங்க அந்த மாதிரி நீங்க சாப்பிடுறதுக்கு உரிமை இருக்குன்னு பார்க்க கூடாது. நம்ம அந்த உரிமையை பறிக்காம இருக்கணும். நம்மளும் போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி சாப்பிடுற நிலையில வந்தோம்னா என்ன செய்யணும், அடுத்தவங்க நம்ம இடத்துல சாப்பிட வந்தா நம்ம பறிக்காம இருக்கணும். அப்ப சகோதரனுடைய நல்ல விளங்கிற தாய் வீடு, தந்தை வீடு, சகோதர வீடு, சகோதரி வீடு. அதுக்கடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா அவு யூத்தி ஆமாமிக்கும், சிறிய தகப்பன்மார்கள், பெரிய தகப்பன்மார்கள், சித்தப்பா பெரியப்பா, பாப்பாவோடு பிறந்தவர்கள், பாப்பாவோடு பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அது கூட ரைட், அங்க போய் சாப்பிடலாம். பேசாம சின்ன பாப்பா கூட என்ன செய்யலாம், எங்க பாப்பாவுக்கு தம்பி கூட நான் போய் சாப்பிடலாம், யார்ட்டும் கேட்க தேவையில்லை, அந்த ரைட் எல்லாம் தர்றான். அவு யூத்தி அம்மாத்திக்கும், தகப்பனோடு பிறந்த சகோதரிகள், மாமிமார்கள், சித்தப்பா பெரியப்பா வீடுகளில் போய் சாப்பிட்டுக்கலாம். மாமின்னு சொல்றோம்ல, தகப்பனுடைய அக்கா தங்கச்சி மாமி வீடு, அந்த மாதிரி வீடுகளா இருந்தா என்ன செய்யலாம், நம்ம மாமி வீட்டுல போய் சாப்பிட்டு தைரியமா போய் சாப்பிடலாம். இது கூச்சப்படவோ யாசகம் கேட்கறதுலாம் இது வராது. இது யாசகம் கேட்கறது, பிச்சை கேட்கறதுலாம் இது வராது. நமக்கு அந்த ரைட் இருக்கிறது, அது மாதிரி போய் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அவு யூத்தி, அதான் நல்லா விளைக்கணும், தகப்பன், தாயி, சகோதரன், சகோதரி, தகப்பனுடைய சகோதரன், தகப்பனுடைய சகோதரி, தாயுடைய சகோதரன், தாயுடைய சகோதரி, 8 விஷயத்தை அடங்கி போயிடுது. அப்ப அல்லாஹ் அகவாலிக்கும், உங்க தாயுடைய சகோதரன் வீட்டிலையோ, அவு யூத்தி ஹாலாத்திக்கும், உங்க தாயுடைய சகோதரி சின்னம்மா, சின்னம்மா வீடு, மாமா வீடு, சித்தப்பா வீடு, மாமி வீடு, பாப்பா வீடு, உம்மா வீடு, அண்ணன் வீடு, அக்கா வீடு, இந்த வீடுகளில் போய் நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு குற்றம் இல்லை. அதே மாதிரி அவுமா மலத்தும் மஃபாத்திஹு, எந்த வீட்டு பொறுப்பை சாவி உங்கள்ட்ட தரப்பட்டிருக்கிறதோ அங்கேயும் யார் வீடாவே இருக்கலாம், உங்கள்ட்ட இன்சார்ஜ் நீங்க தான் அது பொறுப்பாளி, நீ பாத்துக்கப்பான்னு உங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டு காய்கறி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறீங்க, அங்கேயும் சாப்பிட்டு வந்துடும். நம்ம பொறுப்பு, நம்மளதான் இன்சார்ஜ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்துக்கு ஒரு இன்சார்ஜா ஒருத்தர் போட்டோம்னு சொன்னா அந்த இன்சார்ஜ் உள்ளவர் நினைச்சுக்கலாம். இப்ப இந்த தாவா சென்டர் சமைக்கிறாங்க, மாணவர்களுக்கு சமைக்கிறாங்க, நீங்க தான் இன்சார்ஜ் ஒரு போட்டோம், இவர் திண்டுக்கலாம். இல்ல அதுதான் அவர் பொறுப்பாளியா இருக்காரு. 400 சாப்பிட்டு மார்க்கப்படி செய்யலாம், தப்பு கிடையாது. ஒரு 40 பேர் இருக்கிறாங்க, வார்டன் மாதிரி போட்டு நீ தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னா வார்டன் சாப்பிடுறதுக்கு தனி பெர்மிஷன் வேண்டியது இல்ல. அவர் தான் இன்சார்ஜ், ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சு, அவர் சாப்பிடதான் செய்வாரு. இல்லாட்டா கள்ளத்தனமா சாப்பிடுவார். இது சொல்லலன்னா என்ன நடக்கும், இது இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஹராம செஞ்சு பாவி ஆயிடுவாரு. நடக்கத்தான் நீ உலகத்துல. அதனால அல்லாஹ் பாவியாக்க கூடாதுக்காக வேண்டி தின்னுட்டு போறான், அவனை அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்து விட்டுறான். அப்ப அவுமா மலத்தும் மஃபாத்திஹு. அதே மாதிரி அவு சதீகிக்கும், உங்களுடைய உற்ற நண்பர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறோம். நண்பர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டீங்க, அது என்ன, நீங்க சாப்பிட்டா அவனுக்கு உறுத்தாமல் இருந்தா, நட்புக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. நட்புக்கும் உறவுக்கும் வித்தியாசம் இருக்கு. உறவு நீங்க உண்டாக்கிற இயலாது. வாப்பா நெசமா இருக்கணும், இவர் தான் வாப்பான்னு ஒரு ஆள் நினைச்சுக்க முடியுமா, நினைச்சுக்கிற முடியாது. உம்மாட்டா நெசமா உமாவா தான் இருக்கணும், அண்ணாட்டா நெசமா அண்ணனா தான் இருக்கணும். நண்பருங்கிறது அப்படி இருக்காது. நண்பர்னா என்ன அர்த்தம், நட்புங்கிற அந்த உறவு இருக்கணும். நீங்க போய் எடுக்கும் போது ஒரு மாதிரியா மூஞ்சி போதுன்னு வைங்க, நீங்க விளைக்கிற நட்பு இல்ல, நீ என்ன விளைக்கிறது, இவர் நண்பர் இல்ல, நண்பர் அவர் ஆட்சேபிக்காம இருந்தா தான் ஒரு நண்பர். அந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா உங்க பெட்டியை திறந்து உங்க சட்டை ஒரு போட்டுக்கலாம். என்னைய கேட்டு ஏன் சட்டை நீ எப்படி எடுத்துன்னு கேட்க கூடாது. அப்படி கேட்டானா சதிக்கு இல்லவன், அப்படி கேட்டான்னு சொன்னா அவன் ஃப்ரெண்ட் இல்லவன். தோழன் என்றால் என்ன அர்த்தம், அவன் நண்பனுக்கா என்ன, அப்படி நண்பர்களுக்கு தானே செய்யறாங்க. நல்ல நெருங்கும் நண்பர் இருக்காங்களா, அவன் பாக்கி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். என்ன எனக்கு தேவை கொண்டா, அவன் தந்துருவான். அப்படி நண்பர்கள் இருக்குதான் செய்யறாங்க. நல்ல வாட்ச் இருக்க, வாட்சை கொண்டா நான் வச்சுக்கிறேன் அப்படிலாம் கேட்கலாம் உரிமையோட.
யார்கிட்ட கேட்கலாம்? அது யாசகத்துல வராது, அது கேவலமெல்லாம் கிடையாது, சுயமரியாதை பாதிக்காது. நீ இன்னைக்கு கடை நாளைக்கு கொண்டு அவன் கேட்பான், எடுத்துக்கொள்ளலாம். வழங்குதா? கேட்காம எடுத்துக்கொள்ளலாம், கேட்காம கொஞ்சம் எடுத்துக்கலாம், கேட்காம வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். அவன் வச்சு சாப்பிட்டு 2 ரொட்டி சாப்பிட்டு நண்பர்லாம் செய்வாங்க, ஒன்று ஓடி போயிடுவாங்க எடுத்துக்கிட்டு. பாத்துருக்கல இல்ல? அவன் சாப்பிட்டு இருப்பானா இல்லையா? ஒருத்தன் முடியாது செய்வான், ஒரு ரொட்டி அப்பே சொல்லி அவன் எடுத்துட்டு போயிருவான். அவன் சிரிக்கத்தான் செய்வான், கோவப்பட மாட்டான். ஏன் எடுக்கிறான்? இது நன்மை, திருடுவா செய்யறோம், இது கொள்ளை அடிக்கிறதா கிடையாது. அவன் நண்பன் அதெல்லாம் சந்தோஷப்படுவான். நம்மள்ட்ட இருந்து ஒன்னு அவன் எடுத்து அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்குமே தவிர சங்கடப்பட மாட்டான். அப்படி இருந்தால் அது கூட எல்லாம் அனுமதி கொடுத்துரும். அப்ப நமக்கு கொடுத்துட்டு வரும்ல, இப்படி செய்வோம், கூட்டாளி வீட்டில் சாப்பிடுறோமே, யாசகம் சுயமரியாதைக்கு பாதிப்பு வந்துருமோ, ஃப்ரெண்ட்ல கேட்கிறோமே, நண்பன் கேட்க கூடாது, கேட்டா யாசகம் கேட்க கூடாது இருக்க, இதெல்லாம் வராது. யாசகம் கேட்கிறவங்க என்ன செய்யாது? நண்பர்களாக இருந்தால் அது வராது. இவ்வளவு சொல்லிவிட்டானா? இதை சொல்லிட்டு இதோட இன்னொன்னையும் சொல்றான், நீங்க சாப்பிடுறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க சாப்பிட போறதோட 3 ஆட்களை கூட்டிக்கிட்டு போய் சோறு கொடுக்கலாம். 3 ஆட்களை மட்டும். யாரு 3 ஆளு? குருடர். ஒரு குருடர் இருக்காரு, கண்ணு தெரியாத, கஷ்டப்படுறாரு, சாப்பிட கேட்கிறாரு. பக்கத்துல அண்ணன் வீடு தான் இருக்கு, இங்க வா குடியா சோத்தாடு, அண்ணன் வீட்டுல சோறு வாங்கி கொடுக்கலாம். உங்க வீட்டுக்கு போற தூரமா இருக்குன்னு வைங்க, ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் வந்தாருன்னு சொன்னா அவருக்காக வேண்டி உங்க வீட்லயும் சோறு கொடுத்துடலாம். இந்த சொன்ன லிஸ்ட்ல இருக்க உங்க மாமி வீடுனா மாமி வீட்டு உள்ள போய், மாமி அந்த பையன் கண்ணு தெரியாத பையன் கூட்டு வந்து சோற போடுங்க அப்படின்னு அவங்க கொடுக்கணும். ஆனா கண்ணு தெரியாம இருக்கணும். அவர் ஏழைக்கு எல்லா ஏழைக்கும் கொடுத்துட இயலாது, எந்த ஆளுக்கு மட்டும் கொடுக்கலாம்? கண்ணு தெரியாத ஆளா இருப்பாரு. ஆனா குருடரா இருந்தால் அந்த குருடருக்காக வேண்டி இப்ப சொன்ன லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல உள்ள உறவினர்கள் இருப்பார்களே, ஆனால் அங்க அழைத்துக்கிட்டு போய் நீந்திங்கிற மாதிரி அவருக்கு எடுத்து போட்டு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் உரிமையோட. அதே மாதிரி நொண்டியா இருக்காரு, கால் ஊனமுற்றவரா இருக்காரு. அவர் கால் ஊனமுற்றவர் நம்மள்ட்ட சாப்பாடு கேட்கிறாரு. பக்கத்துல பெரியப்பா வீடு தான் இருக்குது, நம்ம கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்க முடியாது, வாங்கன்னு சொல்லி பெரியப்பா வீட்டு கூட்டு போய் அதை சோத போடுங்க அப்படின்னு ரைட்ட உரிமையோட என்ன செய்யலாம்? எடுத்து கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒலா அழகு மறியலி, நோயாளியா இருக்கிறாங்க, முடியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கேட்கறாங்க, நோயாளியை போய் எழுத்தடிச்சிட்டு இருக்க முடியாது, எது கிட்டத்தில் இருக்குதோ அங்கதான் கொடுக்க. அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, லைஸ அலல், முழு ஆயத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். லைஸ அலல் ஆமா ஹரஜுன், குருடர்கள் மீது குற்றமில்லை. வலா அலல் ஆரஜி ஹரஜுன், கால் ஊனமுற்றவர்கள் மீது குற்றமில்லை. வலா அலல் மரீலி ஹரஜுன், நோயாளிகள் மீதும் குற்றமில்லை. வலா அலா அன்புசிக்கும், உங்களுக்கும் குற்றமில்லை. என்ன குற்றமில்லை? அந்த குழு, நீங்கள் சாப்பிடுவது குற்றமில்லை. மின் புயூத்திக்கும், உங்கள் வீடுகளிலே போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி ஆபாய்க்கும், உங்கள் தகப்பன் வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாயுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி இஹ்வானிக்கும், உங்கள் சகோதரர்கள் வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அகவாத்திக்கும், உங்கள் சகோதரிகள் வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அமாமிக்கும், உங்கள் தந்தையோடு பிறந்த ஆண்களுடைய வீட்டில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அம்மாத்திக்கும், உங்கள் தந்தையோடு பிறந்த பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி அகவாலிக்கும், உங்கள் தாயோடு பிறந்த ஆண்கள் இருக்காங்களே அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுபுயூத்தி ஹாலாத்திக்கும், உங்கள் தாயோடு பிறந்த பெண்கள் இருக்காங்களே அவங்க வீட்டில் சாப்பிடுவது குற்றமில்லை. அவுமா மலத்தும் மஃபாத்திஹு, எந்த வீட்டினுடைய சாவிக்கு நீங்கள் உரிமை படைத்திருக்கிறீர்களோ அங்க போய் சாப்பிடுவது குற்றமில்லை. அவு சதீகிக்கும், உங்கள் நண்பர்கள்ட்ட போய் சாப்பிடுவது இல்ல குற்றமில்லை. இந்த மூலம் குற்றமில்லை நல்லா சொல்லிட்டான். ஆனா இந்த இடத்துல ஒரு வழக்க வேண்டியிருக்கு. இந்த ஆயத்தை தஃப்சீர்ங்கிற பேர்ல எட்டக்கு முடக்க என்னென்னமோ சொல்லி வைக்கிறாங்க. இதுதான் குர்ஆன்ல உள்ள வசனம். சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, குருடனுக்கு குற்றம் இல்லை, நொண்டிக்கு குற்றம் இல்லை, நோயாளி குற்றம் இல்லை என்று சொல்லிட்டு பிராக்கெட்ல சேர்க்கிறாங்க. போருக்கு போகாமல் இருந்து குற்றம் இல்லை, போரை பத்தி எங்க பேசவும் இல்லை, தேவை என்ன குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்லிவிட்டான். என்ன விளங்குனாங்கன்னு தெரியல. தஃப்சீர்கள்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. குருடன் மீது லைஸ பாருங்க, லைஸ அலல்லாமா ஹரஜுன், வார்த்தை வரிசையா வாசிக்கிறேன் பாருங்க. இதுல போர் பத்தி ஏதாவது வருதான்னு பாருங்க. குருடன் மீது குற்றம் இல்லை, என்ன குற்றம் சொல்லப்படல. ஒலா அலல் அரஜி ஹரஜுன், நொண்டிக்கு குற்றம் இல்லை. ஒலா அலல் மரீலி ஹரஜுன், நோயாளிக்கு குற்றம் இல்லை. ஒலா அலா அம்புசிக்கும், உங்கள் மீதும் குற்றம் இல்லை. 4 பேர் குற்றம் இல்லை. என்ன குற்றம் இல்லை? அந்த குழு, நீங்கள் சாப்பிடுவது குற்றம் இல்லை என்று 7 வாய் இங்க வருது பின்னாடி. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த 3 கடையில பிராக்கெட் போட்டு இந்த 3 பேரும் யுத்தத்துக்கு போகாம இருக்கலாம். என்ன குர்ஆன்ல யுத்தத்துக்கு போற பத்தி எத்தனை வசனங்கள் சொல்லுது. இவங்களுக்கு சலுகை இருக்குதான் செய்த வாசம் தான். நொண்டிக்கு யுத்தம் கிடையாதுதான், நோயாளி கிடையாதுதான். இந்த இடத்துல அதையா சொல்லுதுன்னு பாக்கணுமா இல்லையா? இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், திங்கிற சாப்பிடுறத பத்தி, சாப்பிடுவது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை போட்டிருக்கும் பொழுது
அது இந்த உங்கள் மீதுங்கிறதுக்கு மட்டும் அதை சேர்த்துக்கிட்டு மீதி உள்ள 3க்கு நடுவுல இல்லாத ஒண்ணு சேர்க்கறாங்க, சொருகுறாங்க. அரபில எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்த்து இவர்கள்லாம் யுத்தத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான்னு சொல்லி, என்னடா இந்த ஆயத்தை நீங்க வேற ஏதாவது தர்ஜுமாவுல பார்த்துட்டு இந்த பிராக்கெட்ல சொருகி இருப்பாங்க, அதை வச்சுட்டு வேற மாதிரி விளங்கிட கூடாது. பிராக்கெட்டை கழிச்சிட்டு பார்த்தே கரெக்டா வந்துடும். வணங்குதா? பிராக்கெட் போட்டு நான் நுழைச்சிருப்பாங்க, சில இதுல நினைச்சிருப்பாங்க, அவங்க கருத்தை திணிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லன்னு அர்த்தம். பிராக்கெட்ல இருந்தா என்ன அர்த்தம்? அரபியில மூலத்துல இல்லன்னு அர்த்தம், அவங்களா சேர்க்கறாங்கன்னு அர்த்தம். பிராக்கெட்டை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா இது சாப்பிடுறதுக்கு தான் சொல்லுது. அதாவது இந்த மாதிரி 3 கேட்டகரியில உள்ளவங்க நம்ம போய் சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி 3 கேட்டகரியில உள்ளவங்களை பத்தி அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். மொத்தமே இந்த வசனமே சாப்பிடுவதை தான் பேசுகிறது. அதே மாதிரி லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தாக்குலு ஜமியன் வஸ்தாத்தா, நீங்கள் சேர்ந்தோ அத்தனை பேரும் சேர்ந்து சாப்பிடுவதும் குற்றமில்லை, தனித்தனியாக சாப்பிடுவதும் குற்றமில்லை என்று அந்த தொடர்லயே எல்லாம் சாப்பாடை பற்றி தான் வருகிறது. இது 24வது சூராவுல சூரத்து நூர்ல 61வது வசனத்தில் இது இடம் பெற்றிருக்கிறது. அதனால பிறருடைய உணவுகள் சாப்பிடுவது என்பது, பிறருடைய பொருளை சாப்பிடுவது என்பதுல இந்த சொந்தக்காரங்கள் சாப்பிடுற விஷயத்துக்கு மட்டும் அடங்க மாட்டார்கள். எதுக்கு மட்டும் அடங்க மாட்டாங்க? சாப்பிடுற விஷயத்துல மட்டும் நீங்க செஞ்சுக்கலாமே தவிர வேற பொருளை எடுத்துடக்கூடாது. அண்ணன் பொருள் எடுத்தாலும் கேட்டுதான் எடுக்கணும். இல்லைன்னா அவன் பொருள் ஆயிரும், ஹராமாய் போயிடும். பாப்பா பொருளை எடுத்தாலும் என்ன செய்யணும்? கேட்டுதான் நீங்க எடுக்கணும், இல்லைன்னா ஹராமா போயிடும். சோறு திங்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குது? அதுக்கு பர்மிஷன் இருக்கு. வாப்பா வேண்டாம், புள்ள பொருளை கேட்காம எடுக்கலாம் சொல்லியாச்சு. அவனுக்கு தான் அந்த ரைட் இருக்கே தவிர மத்த யாருக்கு என்ன இல்ல, எந்த ஒரு ரைட்டும் கிடையாதுங்கிறத விளங்கிக்கணும். இதுக்கு அடுத்தபடி இது கணவன் மனைவி சொந்தக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அடுத்தவங்க பொருள்ங்கிற வகையில் அந்த உரிமை தரப்பட்டிருக்கிறதுங்கிறத விளங்கிட்டோம். இது போக ஒரு மனிதனுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்துறோம், அன்பளிப்பாகவோ தர்மமாகவோ கொடுத்துறோம். கொடுத்த பிறகு நமக்கு அதுல சொந்தம் இருக்கு அப்படி நினைத்து கொண்டு அதுல உரிமை கொண்டாடுறோம் வைங்க, அது பிறர் பொருளாயிரும். நான் கொடுத்ததானே கொண்டா. ஒரு ஆள் பேனா கொடுத்து போடுறது, எழுதிட்டு இருக்கும்போது கொண்டா எழுதுற, இல்லை நான் முக்கியமா எழுதேன், நான் கொடுத்துற பேனா கொண்டா, அப்ப நீ தான் கொடுத்து விடல, அப்ப அதுல சொந்தம் கொண்டா, அதுவும் பிறர் பொருள் தான் அது. இப்ப நான் உங்களுக்கு இந்த பேனாவை தந்துட்டேங்க, நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க, நான் திருப்பி கேட்கிறேன் உங்களுக்கு இது எழுதுன்னு கொண்டாங்க, அதான் தரமாட்டேங்கிறீங்க, நான் கொடுத்த பேனா என்ன இல்லைங்கிற அப்படின்னு கேட்டா நீங்க இப்ப கொடுத்த என்ன அர்த்தம் இருக்கப்பா? நீ எப்ப கொடுத்து விட்டியோ அது அவருடையது. கொடுத்த பிறகு அதுல நம்முடைய உரிமை இருக்குன்னு நினைக்கிறது இருக்க, அது நிறைய பேர் இருக்குது. ஏதாவது ஒரு தேவைக்கு உதவலன்னு சொன்னா நான் கொடுத்த என்ன எனக்கு இல்லைங்கிற, நான் தானே உனக்கு தந்தேன், நான் தந்த எனக்கு இல்லைன்னு சொல்லுவியா அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யணும், நிறைய பார்க்கிறோம். கொடுத்துட்டோம்னா அது மறந்துடணும், அதோட நம்முடையது அல்ல, அது பிறருடைய பொருள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதனால பிறருக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள், பிறருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுகள், பரிசுகள், இதை பற்றி எல்லாம் நம்ம என்ன மாதிரி நிலை எடுக்கணுங்கிறது பொருளாதாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஆயிது ஃபில் ஹிபத்தி கல் ஆயிது ஃபி கைஹி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறவன், அன்பளிப்பா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், பரிசா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டும், கொடுத்த அன்பளிப்பை திருப்பித்தா என்று கேட்டால் அவன் வாந்தி எடுத்து விட்டு அவன் வாந்தி அவனே சாப்பிடுற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுத்துட்டு கேட்கறீல, நீ வாந்தி எடுத்துட்டு அதே மாதிரி திம்பியா? ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டு அது எனக்கு தாண்டு சொல்லி கேட்கறது அது ஒரு மூமெண்ட் வரவே கூடாது. அதனால அந்த கல்யாணத்துல மொய்யெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்றோம். மொய் எழுதுறாங்களா திருமணத்துல, மொய்யில என்ன அர்த்தம்? திருப்பி கலெக்ஷன் பண்றேன்னு அர்த்தம். ஒரு ஆள் கல்யாணத்துல எழுதி போடுவாங்க, இவன் கல்யாணத்துல ஆகணும், இவன் என்ன எழுதுனானோ அது என்ன செய்யணும், இவன் கல்யாணத்துல வரலன்னா அங்க உள்ள நாசுவனை விட்டு அல்ல வேற யாராவது விட்டு கேட்டு விடுவாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னாரிடமிருந்து இன்னும் வரவில்லை, 17 ரூபாய் 45 காசு நாங்கள் கொடுத்திருந்தோம், அதை இன்னும் ஒரு திருப்பி தர மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது கேவலம். இதுக்கு பேர் அன்பளிப்பா? இஸ்லாத்துல மொய் கூடாதுங்கிறோம்ல, எதுக்கு கொடுத்தா அப்புறம் என்ன சொந்தம் கொண்டாடுற, மனப்பூர்வம் கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறதுனால இது வாங்கக்கூடாது. இது நம்ம வாந்தி எடுத்து நம்மளே திங்கிற மாதிரி. இது புகாரியில 2621வது ஹதீஸ்லையும் 2881வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதை விட இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருத்தன் கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறானோ வாந்தி எடுத்து விட்டு அதையே சாப்பிடுகிற நாய் மாதிரி. இது புகாரியில லைஸலனா மஸலு சூயி அல்லது யஊது ஃபீ ஹிபத்திஹி கல் கல்பி யர்ஜூ ஃபீ கைஹி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறான் அவனுக்கு உள்ள கெட்ட உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன கெட்ட உதாரணம்? தான் சாப்பிட்டதை கக்கி விட்டு அதை திரும்ப சாப்பிடுமே அந்த நாயை போலன்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கெட்ட உதாரணத்தை வேற யாருக்கும் சொன்னது இல்ல அவ்வளவு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி வருது. இது புகாரியில 2622வது ஹதீஸாகவும் 2975வது ஹதீஸாகவும் இருக்கிறது. கொடுத்த அன்பளிப்பு அப்படி மறந்துடணும். எந்த அளவுக்கு மறக்கணும்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுக்குறாங்க.
குதிரையை கொடுக்கும்போது கண்டிஷனோட கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்கல. நீ குதிரையை வச்சிக்கன்னு ஒரு கொடுக்கல. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த குதிரையை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய போக வேண்டி இருக்கும்ல, அதுக்கு நீ பயன்படுத்துற மாதிரி இதை வளர்த்து வச்சுக்க. எப்ப வேண்டாலும் போருக்கு போறதுக்கு அழைச்சால் குதிரை எடுத்து பறந்து என்ன செய்ய வந்துருன்னு, அந்த மாதிரி நீ பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்தா இவர் குதிரையை எதுக்கு தந்தாருங்கிற மறந்துட்டு இவர் குதிரை என்ன செய்யல, ஒழுங்கான முறையில் பராமரிக்காம, நான் போருக்கு போறது அல்லாஹ்வுல காத்திரமா வச்சிருக்கேன்னு அவர் ஒழுங்கா அதை பராமரிக்காம வச்சுட்டு இருக்கிறாரு. அதோட என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த குதிரை விற்கலான்னு இருக்கேன், யாருக்காவது வேணுமான்னு கேட்க ஆரம்பிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவருக்கு குதிரையை கொடுத்துட்டாங்க கண்டிஷனோட. இவர் என்ன பண்றாரு, போருக்கு போற கண்டிஷன்ல கொடுக்குறாரு. இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதை வித்து தின்றலாம்னு நினைக்கிறாரு. ஒருத்தரே வேலை பேசுறாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன நோக்கத்துக்கு கொடுத்தோம், இந்த ஆள் விற்கிறான்னு சொல்லிட்டு சரி நம்மளே காசு கொடுத்து வாங்கி வேற யார் நல்லபடியா வைப்பாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம், அந்த ஆள் விற்கிறேங்கிறான். சும்மா வாங்க நினைக்கல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஆள் கொடுத்து விட்டோம், அவர் நிபந்தனை மீறிட்டாரு, சும்மா கூட பிடிக்கிட்டு வந்துடலாம், அப்படி நம்ம செய்ய வேணாம், காசுக்கு நம்மளே வாங்கிக்கிறோம், கம்மியான காசு தந்துருவாரு, வாங்கி நம்ம வேற யாருக்காக கொடுப்போம்னு நினைக்கிறார். இருந்தாலும் மனசுல உறுத்துது, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு நிபந்தனையோட நான் கொடுத்தேன், அந்த ஆளு விற்கிற ஐடியாவில் இருக்கிறாரு, அதை ஒழுங்கா அவர் செய்யல, அதை வந்து நான் கம்மியான காசுக்கு விற்கிற மாதிரி இருக்கிறாரு, அதை நம்ம போய் காசு கொடுத்து வாங்கிட்டுமா, சும்மா வாங்கல காசு கொடுத்து வாங்கிட்டுமான்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லா தஷ்தரி வாங்காதே, வலா தஊது ஃபீ ஸதகத்திக கொடுத்ததுல திருப்பி நாட்டம் செலுத்தாதே, வாங்கவும் செய்யாத, காசுக்கும் வாங்காத, திருப்பியும் கொடுக்காத, ஒயின் ஆத்தாகஹு பி திர்ஹமின் ஒரு திர்ஹத்துக்கு எடுத்துக்கன்னு சொன்னாலும் வாங்கிறாரு. கொடுத்துட்டு இல்ல 4 நாள் கொடுத்துட்டு எடுத்துட்டு போன்னு சொன்னாலும் சரி அதை வாங்கிறவானா, சும்மா இருந்தாலும் வாங்காதங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் கொடுத்ததை திருப்பி வாங்குறவன் வாந்தி எடுத்துட்டு சாப்பிடுறவனை போல அங்கேயும் சேர்க்கிறாங்க. காசுக்கு வாங்கினாலும் நம்ம இந்த பேனா ஒரு ஆள் கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது, நான் வந்து விலைக்கு தந்துடுறீங்களா, நான் வந்து ஒரு 2 ரூபா தரேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. கொடுத்துட்டு இல்லைன்னா அதை முடிஞ்சு வச்சு, நம்மள்கிட்ட வந்து ரேட் ஒழுங்கா சொல்ல மாட்டான்ல, இந்த பேனா உங்களுக்கு நான் அன்பளிப்பா தந்துட்டேன், இது வந்து 100 ரூபாய்க்கு நீங்க விற்கலாம், நான் கேட்டா 100 ரூபா சொல்லுவீங்களா, 10 ரூபா சொல்லுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தந்திருக்கிற காரணத்தினால இதை வித்து சாப்பிட உங்களுக்கு ரைட் இருக்குது. கண்டிஷன் இல்லாம நான் அந்த பொருளை உங்களுக்கு தந்துட்டேன்னு சொன்னா, நீங்க இந்த பொருளை எனக்கு தந்துட்டா இதை நான் என்ன வேணாலும் செய்யலாம், விற்கலாம், தேவை வேண்டாம் வச்சுக்கலாம், தேவையில்லாட்டி வித்துட்டு போயிடலாம். நான் வெளியில வித்தா கூட விற்பேன், உங்கள்ட்ட வித்தா குறைச்சி விற்பேன், கொடுத்த ஆளா இருக்கிறதுனால. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுத்த ஆள்கிட்ட வாங்க, காசுக்கு வாங்க கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு பொருள் அன்பளிப்பா கொடுத்துட்டோம், ஒரு வீட்டு அன்பளிப்பா கொடுத்தோமா, விற்க வர்றானா நம்ம வாங்க கூடாது. ஒரு கார் அன்பளிப்பா கொடுத்தோமா, விற்கிற மாதிரி தெரியுதா, நம்ம வாங்கிடக்கூடாது. ஏன், அது வந்து கொடுத்ததை வாங்குற மாதிரி தான். அது எவ்வளவு மலிவு விலைக்கு வந்தாலும் வேற யாருக்கும் வச்சுட்டு நான் வாங்க மாட்டேன், நான் கொடுத்து அதை மறந்துட்டேன். அந்த கொடுத்தது எப்படி போயிடணுமா, நம்ம மனசை விட்டு ஒரு ஹராமு மாதிரி போயிடணும், தூக்கி எரிஞ்சிடணும். ஒரு ஆள் கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுல மனசுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்ட் கூட ஈடுபாடு இருக்கக்கூடாது. முடிஞ்சிருச்சு, நம்ம இது இல்ல, நமக்கு சம்பந்தமே கிடையாது. திருப்பி காசுக்கு தந்தாலும் வாங்க மாட்டேன், ஹராமானது காசு தான் வாங்குவோமா, அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடணுங்கிறது இதுல வழங்குது. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில 1490, 2623, 2636, 3970, 3003 ஆகிய எண்கள்ல இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து திருப்பி வாங்கலாம், கொடுத்தது திருப்பி வாங்கலாம். யார் வாங்கலாம்னு கேட்டா, தகப்பன் வந்து பிள்ளைக்கு கொடுத்து திருப்பி வாங்கலாம். தகப்பன் என்ன செய்யறான், மகனுக்காக வேண்டி நீ நினைச்சிக்க இந்த காரை வச்சுக்கன்னு கொடுக்கலாம். அவனுக்கு தேவை இருக்கு, இதோட நல்ல காரியம் இந்த காரை பயன்படுத்தலான்னு, அல்ல அடுத்த தம்பி இருக்கு அடுத்த பையனை கொடுக்கலாம் நினைக்கலாம், கொண்டா காரை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். மகனுக்கு கொடுத்ததை தகப்பன் என்ன செய்யலாம், திருப்பி வாங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா மகனுக்கு கொடுத்தாருன்னா அதோட நல்ல இதுதான் வாங்குவாரு. தகப்பன் அதை வாங்குறாருன்னு சொன்னா, கொடுக்கும்போது என்னது, மகனுக்கு தகப்பன் கொடுக்கிறாருன்னு சொன்னா திருப்பி வாங்கி கொள்வார்னு நினைச்சுதான் வாங்கிக்கணும். நமக்கே சொந்தமாயிடுச்சுன்னு வாங்கிக்கிற கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லிர்ரஜுலி, ஒரு மனிதனுக்கு ஹலால் இல்லை, அன் யுஅத்திய அத்தியத்தன், ஒரு அன்பளிப்பை ஒரு பரிசை கொடுத்து விட்டு சும்ம யர்ஜூ ஃபீஹா, அதை திரும்பி கேட்கறதுக்கு எந்த விதமான இது ஹலாலே கிடையாது. இல்லல் வாலிது, தகப்பனாரை தவிர, சீமா யோத்தி வலதஹு, பிள்ளைக்கு தகப்பன் கொடுக்கறதை என்ன செய்யலாம், அதனால தகப்பன் பிள்ளைக்கு எதிரியா இருப்பானா, அதெல்லாம் செய்யவே மாட்டான். கேட்கிறானா ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால இந்த பிள்ளை கொடுத்தவங்க அந்த பிள்ளை கொடுப்பான், அந்த பிள்ளை கொடுத்த பிள்ளை கொடுப்பான், இது தகப்பனாருக்கு மாத்திரம் இந்த உரிமை இருக்குது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில சையான ஹதீஸ், திருமதியில 2058வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த அன்பளிப்புகள் விஷயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து அந்த அன்பளிப்புல வந்து ஒருத்தர் வந்து கொடுக்கிறார்,
கொடுக்கிறவர் வந்து விவரம் இல்லாத ஒரு ஆளாக, புரியாம, அவருடைய கெப்பாசிட்டி விளங்காம கூட கொடுத்து விடுறாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய் தான் மொத்தமே இருக்குது வச்சுக்கிறோமே, அதை வச்சு தான் அவர் வாழ்க்கையை ஓடணும். அல்ல ஒரு குடிசை வீடு தான் அவருக்கு மொத்தமே இருக்கிறது, வேற எந்த ஒண்ணுமே இல்ல. ஏதோ ஒரு ஆர்வத்தில் என்ன செய்யறாரு, இந்த குடிசையோட நீ வச்சுக்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டாரு. இப்படி கொடுத்துட்டாருன்னு சொன்னா இதை திருப்பி வாங்கிடலாம். இது என்ன செய்யலாம், அவன் விளங்காம தந்திருக்கான், நீ வாங்கிட்டு, உனக்கு அறிவு வேணா, அவனே சோத்து கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் தந்தான்னு வாங்கிடு, அவன்கிட்ட போய் வாங்கலாமா? நம்மள்ட்ட இந்த பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க, இந்த மாதிரி இங்க வாப்பா வந்து இருந்தாலும் அந்த ஆள் தூக்கி கொடுத்துட்டாரு, இருந்த ஒரு வீடு தான், அதை கொண்டு அங்க கொண்டு எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் வருது. கூட விட்டு இந்த ஹதீஸை சொல்லி, இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லப்பா, நீ கொடுத்த தப்பு, நீ முதல்ல திருப்பி வாங்கி உன் பிள்ளை நல்லா வை அப்படின்னு சொல்றது நம்ம கடமை. கொடுத்தது திருப்பி வாங்கணும். எப்ப வாங்கணும்? அவர் கெப்பாசிட்டி இல்லாதவராக இருந்தால், கூறு இல்லாதவராகவும் அவருக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்லாதவராகவும் இருப்பாரையானால் அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி வாங்கிக்கலாம். ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர்கிட்ட ஒரே ஒரு அடிமை இருக்கிறார், எந்த சுத்தம் அவருக்கு கிடையாது. அடிமைங்கிறது ஒரு சொத்து. நல்ல அந்த காலத்துல, இந்த காலத்துல அடிமை நமக்கு விளங்காது. அந்த காலத்துல ஒரு அடிமைங்கிறது 100 ஒட்டகம் அளவுக்கு மதிப்புடையது. ஒரு மனிதனை வந்து விலை பேசி விற்பாங்க. அதுக்கு விலை எவ்வளவு இருக்கு, இந்த மனிதன் 100 ஒட்டகத்துக்கு விற்கிறேன், 50 ஒட்டகத்துக்கு விற்கிறேன்னு விற்பாங்க. அப்போ ஒரு அடிமைங்கிறது ஒரு சொத்தாக கருதப்பட்ட ஒரு காலம். மனிதன் சந்தையில வித்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் போட்டதை ஒழிக்கல, வேற மாதிரி ஒழிச்சு கட்டிட்டாங்க. அவங்களுடைய காலத்துல, கடைசி காலத்துல எல்லாம் ஓரளவுக்கு அடிமை இல்லாத அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. இருந்தாலும் அந்த அடிமைங்கிற முறை இருந்தது அந்த காலத்துல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அடிமையை தவிர வேற எந்த சொத்தும் அவருக்கு இருக்கல. அந்த ஆள் இருக்கு, அவர் இருக்காரு, அவர்கிட்ட என்னடா ஒன்று இருக்குன்னு கேட்டா, ஒரு வீடு இல்ல, ஒரு வாசல் இல்ல, ஒரு சட்டி இல்ல, ஒரு பாத்திரம் இல்ல, ஒரு தங்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எந்த விதமான செல்வம் அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட இருக்கிறது யாரு, ஒரு அடிமை மட்டும்தான் இருக்கிறாரு. அவரை வச்சு வேலை வாங்கிக்கிறது, அவரு சம்பாதிச்சுறது, இவன் சேர்ந்து பங்கு வச்சுக்கிறது, இது வச்சுதான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, அடிமையை கூப்பிட்டு, நான் உன்னை அடிமையா வச்சுக்கிற விரும்பல, இன்னிலிருந்து உன்னை சுதந்திரமாக்கிட்டேன், அது அன்பளிப்பு தானே, உன்னையிலிருந்து போ, எங்கிட்டாது போ, உன்னை சுதந்திரமாக்கிட்டேங்கிறாரு. அப்ப இது சுதந்திரமாக்கிறதுக்கு வந்து இவருக்கு கெப்பாசிட்டி தான் ஆக்கலாம். இவருக்கு இருக்கிறது இந்த அடிமை சேர்ந்து சம்பாதிச்சுட்டு வர வச்சுதான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டி இருக்கிறது. இவர் விளங்காம நினைஞ்சிட்டாரு, இதை செஞ்சு விட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இது தகவல் வருது, உன்னை கூப்பிட விட்டு, முறையில் உன்னை விடுதலை செஞ்சு சரியில்லை, நீ அடிமையா இருக்கிற, அவன் வசதி இல்லாத ஒரு ஆளா இருக்கிறாரு, அதனால வந்து இந்த அடிமை யாராவது வேற யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. விலைக்கு யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு விலைக்கு வித்து அந்த அடிமை என்ன செய்யறாங்க, விலைக்கு ஒருத்தர் வாங்குறாரு, வாங்கி அவர் சுதந்திரமாக்கி விட்டுறாரு. அந்த காசை வாங்கி இவர் கொடுத்துறாங்க, ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்திட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. எப்படி இருந்தா, அன்னரஜுலன் ஆச்சக அப்தன் லஹு, தன்னுடைய அடிமையை ஒரு மனிதர் விடுதலை செய்து விட்டார். லைஸ லஹு மாலுன் கைருஹு, அதை தவிர வேற எந்த செல்வமும் அவர்கிட்ட கிடையாது. ஒரு ரத்தஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்து செய்து விட்டு ஃபபுதாஹு மின்ஹு, அவற்றிலிருந்து விலைக்கு வாங்கி கொண்டாரு. நঈம் இப்னு நஹாம், நঈம் இப்னு நஹாம் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, விலைக்கு வாங்கி கொண்டாரு அந்த அடிமையை அப்படின்னு சொல்லி புகாரியில 2415வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூதாவுதுல வந்து இன்னும் கொஞ்சம் விவரமா வருது. என்ன வருதுன்னு கேட்டா, இதாக்கான அகதுக்கும் ஃபகீரன், உங்கள யாராவது ஃபகீரா இருந்தால், நீங்களே வந்து அடுத்த கேட்கிற அளவுக்கு ஏழையாக இருந்தால், ஃபல் யப்தஉ பினஃப்ஸிஹி, தன்னே கவனி. உனக்கே வக்கீல், நீ என்ன போய் தர்மம் செய்ய போற, முதல்ல உன்னே கவனிப்ப, நீ என்ன அன்பளிப்பு கொடுக்க போற, ஃபர்ஸ்ட் உன்னே கவனி. ஃபல் யப்தஉ பினஃப்ஸிஹி இன்கான ஃபீஹா ஃபதுலுன், உன்னை கவனிச்சதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தால், ஃபஅலா ஐயாலிஹி, குடும்பத்தை எல்லாம் கவனி. அதுக்கு மேலே மிச்சம் இருக்கு, நீனும் சாப்பிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதா, அப்புறமேலே இருந்துச்சுன்னு சொன்னா அலாதி கராபத்தின், சொந்தக்காரங்களுக்கு கொடு. அதுக்கு மேல இருந்தா அங்க கொடு இங்க கொடுன்றாங்க. ஹாகுனா கொடுத்துட்டு போங்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு என்ன, உனக்கு தேவை இருக்குதான்னு பாரு. தேவை இருந்தா நீ உனக்கு உன் தேவையை பூர்த்தி செய்யணும். அப்ப இதுல என்ன விளங்குது, ஒரு பக்கீரா இருக்கிறவன், மிஸ்கீனா இருக்கிறவன் விளங்காம அன்பளிப்பு கொடுத்து விட்டானே ஆனால் அது ரிட்டர்ன் உண்டு. அந்த அன்பளிப்பு என்ன செய்யணும், ஜமாத்துக்கு தெரிஞ்சா கூட தலையிட்டு வாங்கி கொடுத்துடணும். அவன் வழங்காம நீ வாங்கிட்டு போலாமா, உனக்குங்க போச்சு அறிவு, அவனே கஷ்டப்படுறான், அவனே வாங்கி திங்கிற அளவுல இருக்கிறான், அதை கொடுத்துட்டு பிச்சை எடுத்து நல்லவா இருக்கு, நீ வாங்கலாமா, யோசிக்க வேணாமா, யார் தர்றான்னு நீ பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை வந்து ரிட்டர்ன் வாங்குற கடமை நமக்கு ஜமாத்தார்களுக்கு இருக்கிறது. இது வந்து அபூதாவுதுல 3446வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து அன்பளிப்பு கொடுத்தால் அது நம்முடையது இல்லை, அத மனசுல வச்சுக்கணும். அதை திருப்பி வாங்க, காசு கொடுத்து வாங்கினா நம்ம பொருள் ஆகாது. காசு கொடுத்து சும்மா வாங்கினால் நம்முடையதாகாது, காசு கொடுத்து வாங்கினால் நம்முடைய ஆகாது. பிறருடைய பொருள் என்பதுல இதுவும் அடங்கும். இந்த பிறர் பொருள் சம்பந்தமாக
நம்ம ரொம்ப கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் ஒரு பொடுபோக்காகவும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா கடன் வாங்குறது. யாசகம் வாங்குற விஷயம் மாதிரி இன்னொரு தன்மை மட்டும் என்ன இருக்குது, ஒரு தேவைக்கு போய் கடனை வாங்கிடுறோம். ஆனா அந்த கடனை வாங்கலாம், கடன் ரசூலுல்லாஹ் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்காட்டி மனுஷன் வாழ இயலாது. நெருக்கடிகள் எல்லாருக்கும் தேவைகள்லாம் பூர்த்தி செய்யற அளவுக்கு எல்லாம் காசை கொடுக்கல. தெரியும், ஒரு ஏத்தம் இறக்கம் அவசரங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த கடன் வாங்குவதற்குன்னு சில நெறிகள் இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது, சில முறைகள் இருக்கிறது. அதுகளை பேணல் என்று சொன்னா பிறர் பொருளை சாப்பிட்டு நம்ம அமலையில அடுத்தவனுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், உண்டாகி போயிடும். எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஒரு மனிதன் செய்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் ஷஹீதா இருந்தால். அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணிவிட்டால் மன்னிக்கப்பட்டது இல்ல தைன், கடனை தவிர. ஏன்னா கடன்கிறது மனுஷனுக்கு செய்ய வேண்டிய தப்பு. அப்ப கடன்காரங்க நிப்பானா இல்லையா, நம்ம ஒரு ஆளை கடன் வாங்கிட்டு செலுத்தாம மோதா போயிட்டோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அல்லாட்ட வந்து கேட்பான், யா அல்லாஹ் இவன் இந்த கடன் வாங்கினா திருப்பி தரல, என்னடா அது, ஆமா அப்போ ஒரு தொழுகையில அவன்கிட்ட கொடு, உன் நோம்பையில அவன்கிட்ட கொடு, உன் ஜகாத்துல அவன்கிட்ட கொண்டா உண்மைலாம் போயிடும். அப்ப இந்த கடன்கிறது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். நம்முடைய அமல்களை எல்லாம் அடுத்தவர் கொண்டு போய் சேர்த்துரும் நம்ம பயப்படணும். கடனுக்கு நம்ம யாரும் பயப்பட மாட்டேங்கிறோம். கடன்கிற ரொம்ப அவசரத்துக்கு ஒரு அவசியத்துக்கு உள்ளது, ரொம்ப எமர்ஜென்சிக்கு தான் கடன் அப்படின்னு விளங்காம சும்மா விளையாட்டுக்காக வேண்டிய கடன் தான் சும்மா வாங்குற மாதிரி தான் நிறைய பேர் வாங்கும்போது கடன் அது பிச்சை மாதிரி தான். கௌரவ பிச்சை தான் கடன். நம்ம நாட்டில் இப்படி இருக்கு, கௌரவமா வாங்குற பிச்சைக்கு பேர் கடன் போய் ஆயிடுச்சு. வாங்கும் போதே கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சிட்டு தான் வாங்குறது. இந்த கொடுக்கவா போறோம், கொண்டாங்கன்னு வாங்குறது. 2 லட்சம் ரூபாய் தாங்கம்மா நான் திருப்பி தந்து விடுவேன்னு சொல்லுவோம் மனசார. என்னடா சோசுன்னு பார்த்தா உண்மை இருக்காது. 2 லட்சம் ரூபாய் கேட்கறான், திருப்பி தருவேன். எதை வச்சு தருவான், அவனுக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையாவது இருக்கணுமா இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பாவது இருக்கணுமா இல்லையா, என்ன மாதிரி வித்து தர்ற அளவுக்காவது இருக்கணுமா இல்லையா, அல்ல என்ன மாதிரி நாளைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையாவது இருக்கணுமா இல்லையா. இந்த மகா அமெரிக்காவுக்கு விசாக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், போக போறான், அப்படி இருந்தா வாங்கு, போய் 2 மாசம் பணம் அனுப்புனா அவன் காசு வந்துடும். இப்படி என்னமாவது ஒரு அமைப்பு இருக்கணுமா இல்லையா. அவனுக்கு எந்த ஒரு அடிப்படை சோர்ஸ் ஒண்ணுமே இல்லாம வாங்க கடன் கேட்கறான். எது கேட்கறான், இப்படி சொல்லி கேட்போம், கொடுக்க போறோம், வாங்கின நம்ம தானே அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் வாங்குகிறார்கள். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடன் வந்து ஷஹீதா இருந்தால் கூட அது அவனுக்கு பாவமா தலையில நிற்கும். இது வந்து முஸ்லிம்ல 3498 3499 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேட்டாங்க. கபருடைய வேதனை, தஜ்ஜாலுடைய சோதனை, வாழும் போது மரணத்தின் போது ஏற்படுகிற சோதனைகள், இதை விட்டு எல்லாம் பாதுகாப்பு தேடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி, யா அல்லாஹ் கடனை விட்டு உன்னை நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அத்தஹியாத்துல ஓதுவாங்க. டெய்லி அத்தஹியாத்துல 5 வேளையும் சுன்னத்தான தொழுகையிலையும் பல தடவை ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடின ஒரு விஷயம் எது, கடன். இந்த கடனை விட்டு பாதுகாப்பு தேடின சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரமி, என்ன கடனுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேடுறீங்க, என்னமோ ஷைத்தாண்ட பாதுகாப்பு தேடுற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, கடன் தானே, இதுக்கு போட்டுட்டு அம்மூட்டு பாதுகாப்பு தேடுறீங்கன்னு சஹாபாக்களை கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்னர் ரஜுலை இதா கரம கடன் பட்டுட்டான்னு சொன்னா பொய் பேசுவான். கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன், கொடுத்தவன் கேட்பான், எப்பப்பா தருவேன், நாளைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றவன் நினைச்சு சொல்ல மாட்டான், சும்மா சொல்லுவான் நாளைக்கு தந்துடுறேன். நாளைக்கு மாட்டிட்டு வைங்களேன், இந்த ஒரு வாரம் போடுங்க அப்படிமா, ஒரு வாரம் சென்று போடுங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு தர்றேன் ஏமாத்திட்டான், ஒரு 10 நாள் கொடுத்துருங்க. இப்படியே பொய்யா அவுத்து விடுவானா. கடன் வாங்கிட்டோம்னா நம்ம எல்லா மான மரியாதை எல்லாம் போயிருது பாருங்களேன், சொன்னபடி நிறைவேற்ற முடியாது, என்னவாக அது மாதிரி ஆயிரும். பொய் சொல்லிடுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். கடன் வாங்கிட்டா பொய் சொல்லுவான், வாக்களிச்சுட்டு மீறுவான். அதுதான் பாது வேணாம், நான் ஒரு கடனாளியா இருந்து நான் பொய் சொல்லி வாக்களிச்சுட்டு மீறுற நிலைக்கு நான் வாழாக விரும்பல, அதுக்கு தான் இவ்வளவு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அத்தஹியாத்துல டெய்லி ரசூல் நீங்களும் அத்தஹியாத்துல ஓதுறீங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கங்கிற அந்த துஆவுல மினல் மஹ்ரமி மல் மக்ரமின்னு கேக்குறீங்க. அப்ப டெய்லி அதை வாயினால ஓதுறோம், பாதுகாப்பு தேடினா அதை பத்தி எச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா. இதை பாதுகாப்பு தேடினார்கள்ங்கிற விஷயம் புகாரியில 833வது ஹதீஸ்லையும் 2397வது ஹதீஸ்லையும் 6368வது ஹதீஸ் 6375வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதுல எல்லாம் என்ன இருக்குது, கடனை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அப்ப பாதுகாப்பு தேடினா பாவம் தான் அர்த்தம், கேடுன்னு தான் அர்த்தம், அது நம்மளை பாதிக்கும் தான் அர்த்தம். அப்ப இந்த கடன் விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது, அதை முடித்து விட்டு தான் என்ன செய்வோம், அடுத்த ஹராம் என்ன, பிறர் பொருள் ஹராம்ங்கிற டாபிக் அதோட முடியும். அதுக்கு அடுத்து வேற என்னென்ன வகையில உள்ளது நமக்கு ஹராமாகும் என்பது என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இதை முடிச்சு